வெல்கம் டு தூக்குச்செடி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அருமையான சுவையில் மேக்ரோனி பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது நான் மேக்ரோனி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். 2 கப் அளவுக்கு மேக்ரோனி நான் சேர்த்துக்கிறேன். இப்போது மேக்ரோனிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கூட மேக்ரோனி வேக வச்சு எடுக்கும் போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு 10 இல்லை 15 நிமிஷம் அளவுக்கு நல்லா சாஃப்டாக வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ரோனி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக தெரியும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு வடிகட்டி எடுத்து அந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு ஒரு பவுலில் எடுத்து மாற்றிக்கலாம். இப்போது நம்ம பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு சிம்பிளான டேஸ்டான ஒரு மசாலா எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அது கூட தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கூட 10 பல் அளவுக்கு பூண்டை உரித்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் வரைக்கும் வேக விடலாம். 3 நிமிஷம் அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அதே போல் பூண்டு நல்லா ப்ரௌனாக ஆகிருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இது போட்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நீங்களும் நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போது நம்ம மசாலா ரெடி. இப்போ நம்ம மேக்ரோனி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் 2 வெங்காயம் கட் பண்ணி பொடிசாக சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் டேஸ்ட்டுக்கு சீரகம், காஞ்ச மிளகா, சோம்பு தூள் பண்ணி 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த மேக்ரோனியை சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் மசாலா நல்லா சேர்ந்துட்டு நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு சால்ட் பத்தலைன்னா தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் 1 மூடி அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். கூட 1 மூடி அளவுக்கு சில்லி சாஸும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சீரகம், மிளகாய், சோம்பு பொடியை நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு திரும்பி கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் காரசாரமாக டேஸ்ட்டாக இன்னும் நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டேன். சாஸு மசாலா எல்லாம் கலந்துட்டு அருமையான மேக்ரோனி பாஸ்தா ரெடி. நீங்களும் மேக்ரோனி பாஸ்தா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.